அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கு நம்ம ஒரு மனு செய்கிறோம். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் நமக்கு சில நிபந்தனைகளையும் கட்டளையும் விதிக்கிறார். உண்மையிலே இது ஏற்புடையதா அப்படின்னா கட்டாயமாக இது ஏற்புடையது கிடையாது. ஒரு அரசு அலுவலகமானது பொதுமக்களுக்கானது. பொதுமக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டடம், பொதுமக்களின் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம். அதில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களும் பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய பொதுமக்களின் சேவகர்கள், பொதுமக்கள் வேலையை செய்யக்கூடிய ஒரு பணியாளர்கள். இதை என்று ஒரு அரசு அலுவலர் உணர்கிறார்களோ அன்றுதான் அவர் பொதுமக்களுக்கு தானாக முன்வந்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்பது எழுதப்படாத ஒரு விதி. நீங்க என்னைக்கு எஜமானர்கள்னு ஒரு அரசு அலுவலர் நினைக்கிறாரோ அன்னைக்கே இந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மரியாதை கிடைக்காது, அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. எத்தனையோ அரசாணைகள், நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் அந்த அரசு அலுவலர்கள் நான் பொதுமக்களுக்கு பணியாற்ற வந்த பணியாளர் அப்படின்னு என்றைக்கு அவர் மனதில் அது தோன்றுகிறதோ அன்றைக்குத்தான் லஞ்ச லாவணியங்கள் முடிக்கப்படும். இந்த பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளும் உரிய காலத்தில் கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு மனு எழுதுறோம். நீங்க பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டம் மற்றும் முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய வீடு, பசுமை வீடு திட்டம், இதெல்லாம் 2019 ஜனவரியிலிருந்து இந்த மனு உங்க அலுவலகத்தில் கிடைக்கப்பெறும் நாள் வரையிலான யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க, தகுதியானவர்கள் யார் யாரு, அவருக்கு செய்த விண்ணப்பம் என்ன, இல்ல ஒருத்தர் விவசாய நிலத்திலேயோ இல்ல தரிசு நிலத்திலேயோ வீடு கட்டுறாருன்னா அதுக்கு பஞ்சாயத்து மூலம் ஒப்புதல் நீங்க கொடுத்துருப்பீங்களா, அந்த ஒப்புதல் எல்லாம் நான் பார்க்கணும். இதெல்லாம் போய் அந்த இடம் விண்ணப்பம் செஞ்சிருப்பார்ல, அந்த ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்த பசுமை வீடு திட்டம், அந்த சூரிய மின்சக்தியுடன் கூடிய வீடு திட்டம், இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செஞ்சவருக்கு தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கா, இல்ல அவர் விண்ணப்பம் செஞ்சுட்டு அவர் அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாரா, இல்ல வேற ஒருத்தர் வீடு கட்டுறாரா, பெயர் ஒருத்தர் பேர்ல இருக்கும், அப்ரூவ்டு வேற ஒருத்தர் வீடு கட்டுவார். இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல ஏகப்பட்ட இடத்துல நடக்கும். இந்த மாதிரி முறைகேடுகள். சரி, அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுத்தீங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேர் விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்க, அதுக்கான ஒரு நிரந்தர காத்திருப்பு பட்டியல் வச்சிருப்பீங்க. உண்மையிலேயே அவர் காத்திருப்பு பட்டியலின் அடிப்படையாக அவரை தேர்ந்தெடுத்தீங்களா, இல்ல அவர் செல்வாக்கு படைத்தவர் என்பதற்காக அவர் பேரை இடைச்சொருகள் பண்ணீங்களா, இல்ல இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதை நீங்க கிராம சபையில ஒப்புதல் பெற்றீங்களா, தகுதியான நபர் தானா அப்படிங்கிற மாதிரி சில ஒரு 6 ஆவணங்களை நான் கலாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு செய்யறோம். நம்ம மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவலர் என்ன பண்றாரு, 30 நாள் கழிச்சு நமக்கு மனு அனுப்புறாரு. இதுல என்ன சொல்றாரு, உங்கள் மனு முன்கூட்டியே நம்ம மனுவை பெற்றுட்டாரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா அவர் தகவல் வழங்கும் போது ஒரு தேதியை குறிப்பிட்டு இன்றைய தினம் தான் நான் அந்த மனு என் கையில கிடைச்சு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அந்த பதில் கடிதத்தில் சில நிபந்தனைகளை விதிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு தேதி கொடுத்துட்டு இந்த தேதியில தான் நீங்க ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பொறுத்தளவு ஒரே ஒரு தேதி கொடுக்க கூடாது, 3 தினங்கள் கொடுக்கணும். அந்த 3 தினங்கள்ல அந்த மனுதாரருக்கு ஏதுவான ஒரு நாள் அவர் ஆய்வு செய்வார். ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு, 1 மணி நேரம் இலவசம், மீதி இருக்கக்கூடிய 15 நிமிடங்களுக்கும் நீங்க 5 ரூபாய் செலுத்தணும் அப்படிங்கிறாரு. ஆஸ் பர் தகவல் அறிவு உரிமை சட்டம் மற்றும் அரசாணை நிலை எண் 1012 படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு தான் 5 ரூபாய் செலுத்தணும், 15 நிமிடத்துக்கு கிடையாது. இது பொது தகவலுக்கு தெரியல. மூன்றாவதாக, வீடியோ பதிவுகள் எடுப்பதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாரு. ஏற்கனவே வீடியோ பதிவுகள் செய்யலாம், ஆவணங்களை நீங்க குறிப்பெடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், புகைப்படம் எடுக்கலாம் சொல்லி கணக்கு மற்றும் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனராக இருந்த திரு முனியநாதன் IAS அவர்கள் வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆய்வுக்கு உட்படுத்தும் போதும், அந்த ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் போதும் அதை நீங்க கட்டாயமாக நீங்க புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையும் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அடுத்தபடியாக, உங்களுடன் ஒரு நபரை உதவிக்கு அழைச்சிட்டு வரலாம், ஆனா அழைச்சிட்டு வரக்கூடிய நபர் ஆவணங்களை பார்வையிடக்கூடாது, அவர் ஆவணங்களை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை விதிச்சிருக்காங்க, நிபந்தனைகளை. அப்ப என்ன இதுக்காக அவரை நம்ம கூட்டு வரணும், அதோட பயன்பாடு என்ன? ஒருத்தர் நம்ம கூட்டு வர்றவரை ஆவணத்தை பார்க்க கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னா அவரை கூட்டு வந்தான்னா கூட்டு வர்றவங்க என்ன? இந்த மாதிரி நிபந்தனைகளை விதிச்சு நமக்கு கடிதம் அனுப்புனாங்க. உண்மையிலே இந்த கடிதத்தை பார்த்து நமக்கு பயங்கரமான எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த கோவத்தின் வெளிப்பாடத்தான் நான் மேல்முறையீட்டு மனு எழுதுறேன் மேல்முறையீட்டு அலுவலருக்கு. அது என்ன சொல்றேன்னா, முதல் பாயிண்ட், 11/2/2023 அன்று என்னுடைய மனுவை பெற்றுக்கிட்டாரு பொது தகவல் அலுவலர். அதுக்கான ஒப்புதல் அட்டை இருக்கு. ஆனா அவர் பதில் கடிதத்துல என்ன சொல்றாருன்னா, 25/2/2023 தான் உங்க கடிதம் கிடைச்சுன்னு சொல்லி வாய் கூசாம பொய் சொல்றாரு, கை கூசாம எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் பாயிண்டாகவே எழுதுறோம். உண்மையிலேயே
இரண்டாவது, பொது தகவல் அலுவலர் வந்து 30 நாள் கழிச்சுதான் தகவல் வழங்கணும் அப்படின்னு எந்த சட்ட விதியில சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கலாய்வுக்கு கடிதம் அனுப்பணும். கலாய்வு என்பது ஒரு அரசு, நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே, கலாய்வுக்காக யாருமே காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கலாய்வுக்கு இப்படி ஒரு தேதி 30 நாள் கழிச்சுதான் பதில் கொடுக்கணும் என்ற விதியை மனிதரை நம்ம தான் உருவாக்கிட்டோம். கலாய்வு என்பது ஒரு இடத்துல தவறு நடக்க 100 நாள் வேலையிலேயோ இல்ல ஒரு கட்டடத்தில் தவறு நடக்க அப்படின்னா அப்படியே நீங்க மனு செஞ்சுட்டு அங்கேயே நீங்க ஆய்வு செய்யலாம். ஆய்வு செஞ்சு அதுக்கான தரவுகளை நீங்க சேகரிக்கலாம். இல்ல ஒரு காங்கிரீட் வேலை நடக்குது, இல்ல ரோடு போடுறாங்க, ஜல்லி இருக்கு அப்படின்னா, சிமெண்ட் இருக்குன்னா அதோடைய மாதிரிகளை நீங்க சேகரிக்கலாம். சேகரிச்சு ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இதுதான் கலாய்வு. கலாய்வுக்காக பதிலுக்கு வழங்க கேட்டு நீங்க 30 நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க 30 நாள் கழிச்சு கட்டடமே கட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஆய்வு செஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு இடத்துல மரக்கன்று நடுறாங்க 100 நாள் வேலை திட்டத்துலன்னா உண்மையிலேயே அங்க மரக்கன்றுகள் நடப்படுகிறதா என்பதை நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தலாம். நேரடியாக அங்கேயே மனு கொடுத்து அங்கேயே நீங்க ஆய்வு செய்யலாம். ஆனா அந்த பொதுத்தகவல் என்ன பண்றாரு? எனக்கு 30 நாள் கழிச்சு மனு அனுப்புறா. அதான் கேட்டேன். 30 நாள் கழிச்சுதான் மனு அனுப்பணும் அப்படின்னு பதில் அனுப்பணும் என்ற சட்ட விதியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சட்ட விதியை அவர் குறிப்பிட்டு எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கணும். அவர் சட்ட விதியை குறிப்பிடாதனால இவருக்கு தகவல் அறியும் சட்டம் துளி அளவும் தெரியல என்பதை நான் இதுல பதிவு செஞ்சிருக்கேன். முதலா பாயிண்டாக. ரெண்டாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கீங்கல்ல, அந்த பொது தகவலர் நான் அனுப்பிய கடிதத்துக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. இந்த நிபந்தனை விதிச்சுட்டு எந்த சட்ட விதியின் கீழ் இந்த நிபந்தனை இவர் வகுத்தார் என்பதை அவர் சொல்லல. ஒரு நிபந்தனை வகுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு சட்ட விதி இருக்கணும்ல, சொல்லல. பொதுமக்களின் வரிப்படத்தை சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர் ஆகிய பொது தகவல் அலுவலர் எந்த சட்டப்பிரிவை பின்பற்றி எந்த விதிகளை பின்பற்றி நிபந்தனை வகுத்தார் என்பது கடிதத்தில் துளியும் அவர் குறிப்பிடல. உண்மையிலே குறிப்பிட்டிருக்கணும்ல. அப்ப பொதுமக்கள் வரிப்படத்தை இயங்கக்கூடிய ஒரு எங்களது அரசு அலுவலகத்தை நான் ஆய்வு செய்வதற்கு 30 நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் நான் 30 நாள் காத்திருக்கணும்? அந்த அரசு அலுவலகம் யாருக்கானது? பொதுமக்களாக எங்களுக்கானது. எங்களுடைய வரிப்படத்தில் இயங்குது. எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. நீங்க அங்க நிரந்தர ஊழியர் கிடையாது. நீங்க மாறிக்கிட்டே போவீங்க. ஒரு தடவை நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டேன்னா வீட்டுக்கு போயிருவீங்க. ஆனா அலுவலகம் எங்களுக்கானது. நாங்கள் அன்றாடம் அது மூலம் சேவை பெற்றுட்டு வரோம். அதுக்காக எங்களுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகம். நான் அதை ஆய்வு செய்வதற்கு 30 நாள் காத்திருக்கணுமா என்று நம்ம அதுல குறிப்பிட்டிருக்கோம். நம்மளுடைய மேல்முறையீட்டு மனுல ஒரு பாயிண்டா நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து அந்த நிபந்தனை விதிச்சதுக்காருல, உண்மையிலேயே ஒரு நிபந்தனையோ ஒரு சட்டமோ ஒரு விதிகளோ உருவாக்கப்படணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட ஆளுநரும் குடியரசு ஒப்புதல் பெற்றிருக்கணும். அப்படி ஒப்புதல் பெறாம இந்த பொது தகவல ஒரு நிபந்தனையை உருவாக்குறாரு. உண்மையிலேயே அதுதான் நான் கேட்கிறேன். இந்த பொது தகவல் இந்த நிபந்தனையை உருவாக்குவதற்கு யாருக்கு அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அப்ப மேல்முறையீட்டு அலுவலர் நீங்க அவரை கண்காணிக்கிறீங்களா? ஒரு நிபந்தனையை எழுதிட்டு அவர் அந்த நிபந்தனையின் அடிப்படையில தான் நான் செயல்படணும் அப்படிங்கிறாரு. யாருடைய அலுவலகத்தை யார் நிபந்தனைக்கு உட்படுத்துவது? அப்ப இந்த நிபந்தனை விதிச்ச அந்த பொது தகவல் அலுவலர் இதை எப்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றார் என்ற ஒரு கேள்வியை நம்ம இந்த மேல்முறையீட்டு மனுல வச்சிருக்கிறோம். இப்ப ஒரு பொது தகவல் ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. நீங்க இந்த நாள்ல இத்தனை மணிக்கு வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த சட்ட விதியில அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இதை பார்க்கும்போது பொது தகவலருக்கு இந்த தகவலின் சட்டம் பற்றிய ஒரு குறைந்தபட்ச ஒரு சட்ட விதிகள் கூட தெரியல என்பதுதான் இதுல நம்ம காட்டுது. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஏற்கனவே கணக்கு மற்றும் கருவூலத்தில் இயக்குனராக இருந்த திரு முனியநாதன் IAS அவர்கள் ஒரு வாழ்த்துறை எழுதி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் பக்கம் 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி உங்களுடைய கலாய்வுக்கு நீங்க யாராச்சும் வர சொல்றீங்க அப்படின்னா கட்டாயமாக அவருக்கு 3 தினங்கள் கொடுக்கணும். நீங்க கொடுக்க ஒரு தினங்கள்ல அவர் வர முடியாது. 3 தினங்கள் அவர் கொடுக்கணும். அந்த 3 தினங்கள்ல ஏதோ ஒரு நாள்ல அவர் வந்து உங்களுக்கு அலுவலகத்தை ஆய்வு செய்வாரு. நீங்க 3 தினங்கள் கொடுக்காம நீங்க கட்டாயமாக அவருக்கு பதில் கடிதம் அனுப்பக்கூடாதுன்னு அந்த புத்தகத்துல தெரியப்படுத்திருக்கு. அவர் எழுதியிருக்கிறார். வாழ்த்துறை எழுதுற புத்தகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட புத்தகம் வந்து அதுல வந்து பொது தகவல் கையேடும் இவர் வாழ்த்துறை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பொது தகவல் கையேடுல குறிப்பிடப்பட்டது கூட இவர் பின்பற்றாம எனக்கு ஒரே ஒரு தேதியை குறிப்பிட்டு 11 மணி நேரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பியது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு மனிதனின் அடிப்படை விதிக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் இது எதிரான செயல் இல்லையா? இதைத்தான் நம்ம அதுல மேல்முறையீட்டுல ஒரு பாயிண்டாக நம்ம சேர்த்திருக்கிறோம். அடுத்தவர் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் வந்து பணம் செலுத்தணும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு. 20/9/2006 ஒரு அரசாணை வந்து 1012 அப்படிங்கிற ஒரு அரசாணையின்படி கலாய்வுக்கும் மற்றும் ஒரு நகல்கள் பிரதிகள் எடுப்பதற்கும் எவ்வளவு பணம் என்பது குறிப்பிட்டிருக்கு. இந்த ஒரு அரசாணை கூட தெரியாம இவர் எப்படி வந்து பொது தகவலாக இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம்.
இவரு இந்த அரசாணை எவ்வளவு பணம் அவருக்கு வந்து ஒரு கட்டணம் விதிக்கணும் என்ற ஒரு பேசிக் அந்த இது கூட தெரியல. ஆனா இவர் பொது தகவலா இருந்து நமக்கு ஒரு நிபந்தனைகளை விதிக்கிறாரு. 15 நிமிடத்திற்கு 5 ரூபா அப்படிங்கிறாரு. சரி, அதிகபட்சம் இது உச்சபட்ச வந்து வரம்பை நீங்க நிர்ணயம் செய்வது இல்லையா? இதை எப்படி ஒரு மனுதாரர் செலுத்த முடியும்? அதுக்காக அந்த அரசாணையை குறிப்பிட்டு நம்ம அதை மறுத்து இருக்கிறோம். மேலும் இந்த கள ஆய்வின் போது எவ்வளவு பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த முனியநாதன் ஐஏஎஸ் அவர்கள் வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட புத்தகத்துல 16வது பக்கத்துல கொடுத்திருக்கு. அதையும் தாண்டி அந்த தமிழ்நாடு தகவல் ஆணைய வெப்சைட்லயும் ஒரு லிங்க்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் இருக்கணும் இதெல்லாம் மறந்து இது தெரியாம ஒரு பொருத்தல் அலுவலர் வந்து நமக்கு நிபந்தனைகளை விதிக்கிறார். இதெல்லாமே நம்ம அந்த மேல்முறையீட்டு மனுல குறிப்பிட்டு தான் நம்ம பதில் எழுதியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நபரை வந்து வரலாம், நீங்க வீடியோ பதிவு செய்யக்கூடாது, ஆவணங்களை புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிச்சாங்களா? அதுக்கு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநராக இருந்த முனியநாதன் அவர்கள் எழுதிய வாழ்த்துறை எழுதி வெளியிட்ட பொது தகவல் அலுவலக கையேடு மற்றும் தகவல் சட்ட புக்குல பக்கம் 49ல தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த ஆய்வு செய்யக்கூடிய மனுதாரர் வந்து தேவைப்படும் இடங்கள்ல அந்த பிரதிகளை வந்து புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், இதுல எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அதை கூட தெரியாத இந்த பொது தகவல்களை நமக்கு வீடியோ பதிவு செய்யக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாரு. இந்த மேல்முறையீட்டு மனுவை பார்த்து மேல்முறையீட்டு அலுவலர் உண்மையிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளர்க்கு மூலியமா நம்ம தொடர்பு கொண்டாரு. தொடர்பு கொண்ட ரைட்டர்கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி எழுதிருக்கீங்க, என்ன சார் இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னாங்க. நீங்க எழுதுனா இப்படித்தான் நான் எழுதுவேன், நீங்க சட்டத்தை பின்பற்றுங்க, நானும் சட்டத்தை பின்பற்றுன்னு சொன்னேன். அப்ப சார் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் விதிகள்ல இருக்கு, சட்டத்துல இருக்கு, இதுக்கான வழிவகைகள் இருக்கு, நீங்க ஏன் அது தெரியாம நீங்க எனக்கு அனுப்புறீங்க கடிதம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மீண்டும் திரும்ப அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எனக்கு 3 தினங்கள் குறிப்பிட்டு கொடுக்குறாங்க. 3 தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில என்னைக்கு வேணாலும் நீங்க வரலாம்ங்கிறாங்க. 2வது இந்த கடிதம் என் கைக்கு 7 தினங்களுக்கு முன்பு கிடைக்கிற மாதிரி கடிதம் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு கடிதம் வந்து கிடைச்சிருச்சு. அப்பதான் நான் என்ன தயார்படுத்திக்கிற முடியும், எந்த தேதி அதுக்கான வேலை பளு இருந்துன்னா அதை நான் மாற்றி வச்சுட்டு நான் வந்து ஆய்வுக்கு போக முடியும். அதுக்கடுத்து இலவசமாக நான் வந்து அனைத்து தகவல்களையும் நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அதுல சொல்லப்பட்டிருக்கு. அகிர்ந்து என் கூட ஒரு நபரை கூட்டு வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, அவரும் சேர்ந்து ஆய்வு பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ பதிவு எடுக்கலாம்னு இதுல தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த முழு கோப்பையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன், எடுத்து பாருங்க. கட்டாயமாக நீங்க என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி நிபந்தனைகள் இது மாதிரி விதிச்சாங்கன்னா நீங்க நம்ம பொத்தாம் பொதுவா நீங்க எழுதுவீங்க மேல்முறையீட்டு மனு. நம்ம மேல்முறையீட்டு மனுக்கள் எப்பயுமே அப்படி இருக்காது. பாத்தீங்கன்னா அதுக்கான என்ன சட்ட விதிகள் இருக்கு, என்ன அரசாணைகள் இருக்கு, எந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணி அதை மேற்கோள் காட்டி தான் நம்ம மேல்முறையீடு எழுதுவோம். நம்மளுடைய பல மேல்முறையீட்டு மனுக்கள் நீங்க எடுத்து பாருங்க, இப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம வாட்டுக்குள்ள ஏனோ தான் எழுதுற வேலையே நமக்கு கிடையாது. அதுக்காக ஒரு மேல்முறையீட்டு மனு 1 மணி நேரத்துல எழுதுற வேலையும் நமக்கு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மேல்முறையீட்டு மனுவை 3 நாட்கள் 4 நாட்கள் நம்ம உட்கார்ந்து எழுதி அனுப்புவோம். அப்பதான் நமக்கான நல்ல தீர்வு, நல்ல தகவல் நமக்கு கிடைக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு மேல்முறையீட்டு மனு சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.